மக்கள் தேசிய கட்சியினுடைய வழக்கறிஞர் அணியினுடைய செயலாளர் திரு கேசவன் அவர்கள். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் தாரமங்கலம் நகராட்சி தலைவர் அவர்களே, திமுக ஒன்றிய செயலாளர் ஐயா அவர்களே, கூட்டணி கட்சியினுடைய தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். டெல்லியிலே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்டாட்சி தமிழகத்தை எந்தெந்த வழிகளிலே வஞ்சிக்க முடியுமோ அந்தந்த வழிகளை எல்லாம் தேடி பிடித்து பாசிச பாஜக ஆட்சி ஒவ்வொரு திட்டங்களிலும் நம்முடைய ஜிஎஸ்டி வரி அவர்களுக்கு வேண்டுமாம். ஆனால் தமிழகத்திற்கு நிதி கொடுப்பதற்கு அவர்களுக்கு மனமில்லை. ஏன் இங்கே நடக்கின்ற மாநில ஆட்சியின் மீது அந்த பணியை சுமத்தி பஞ்சமாக மக்களின் ஓட்டுக்களை பெறும் ஆம்புலன்ஸ் அதாவது மதுரையில எய்ம்ஸ் கல்லூரி தொடர்பாக இருக்கட்டும், அதே போல அகழாய்வு பணிகள் கீழடியில் நடைபெற்ற தமிழர்களுடைய பாரம்பரியத்தை அதனுடைய நெடுங்கால தொடர்ச்சியை அளிப்பதாக இருக்கட்டும், அத்தனை விஷயங்களிலும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிரான ஒரு செயலை செய்கின்ற ஒரு அரசு மத்தியில் இருந்து கொண்டு நம்முடைய நியாயமான நிதியை, நமக்கு தர வேண்டிய நிதியை கெடுக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இது ஒருபடி வேலை போய் ஏழை மக்கள், பாமர மக்கள், கிராமங்களில் இருக்கின்ற மக்கள் அவருடைய வாழ்வாதாரமே அந்த 100 நாள் வேலை திட்டம் தான். அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் கையிருக்கும் பணியையும் மத்திய அரசாங்கம் செய்து வருகிறது. அதற்கு இங்கே இருக்கின்ற சில உள்ளூர்விகள் குறுக்கு வழியிலே பதவியை அடைந்தவர்கள் அவர்களுக்கு துணையாக நின்று செயல்படுகிறார்கள். தமிழ்நாடு அஞ்சுமா அடங்குமா? தமிழ்நாட்டின் வரலாறு அஞ்சுகின்ற வரலாறா அடங்குகின்ற வரலாறா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய ரத்தத்திலேயே அடங்குகின்ற பண்பு கிடையாது. 2000 ஆண்டுகள் முன் ஆரிய படை எழுந்த நெடுஞ்செழியன் இமயமலையிலே சென்று கொடியை நாட்டிய சேரன் இமயவரம்பன் சேரநாதன், மொத்த இந்தியாவையும் ஆட்சி படைத்த சோழ மன்னன் கரிகாலன், ராஜேந்திரன், ராஜராஜ சோழன், ஏன் இந்தியாவிற்கு விடுதலைக்கு முன்னோடியாக நின்ற தீரன் சின்னமலை வாழ்ந்த மண் இந்த சங்ககிரி சட்டமன்ற தொகுதி. அப்படிப்பட்ட மக்கள் இன்று பெரியார் மண், மானத்தோடும் தன்மானத்தோடும் வாழும் திராவிட மண். இன்று நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலே தலை நிமிர்ந்து இந்தியாவிற்கு முன்னோடியாக வழிகாட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அதை எந்த கொம்பனாலும் மத்தியில அழைத்து விடவோ அசைத்து விடவோ முடியாது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து